புகழ்ந்திடுவோம். அனைவரும் கூடியோர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புகளெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரங்களே, அருளின் காலமாகிய இந்த தவக்காலம் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஆண்டவருக்கு முன்னாலே அவருக்குரிய மக்களாக, நேர்மையானவர்களாக, பாவமற்ற மனிதர்களாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்த்தி நிற்கின்றது. ஆகவே ஆண்டவருடைய காயங்களால் குணமடைந்த நாங்கள், அவர் தருகின்ற மீட்பை அனுபவிக்கின்ற நாங்கள் பாவமற்ற வாழ்க்கை வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த பலி வழியாக நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். மேலும் இன்றைய நாளிலே பிறந்த நாள் திருப்பலியாகவும், நன்றி திருப்பலியாகவும், வேண்டுதல் திருப்பலியாகவும் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இளைப்பாறவன் சொல்லி மன்றாடுகின்றோம். பிறந்த நாள் திருப்பலியாக ஜெனிஸ்கரன் அஜிதா, அழககோன் வின்சநாயகம், சஜிந்தன் அண்ட் ஜெபானினா ஆகியவர்கள் தங்களுடைய பிறந்த தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றார்கள். வாழ்வெனும் கொடைக்காக நன்றி சொல்லுகின்ற இவர்கள் தொடர்ந்தும் ஆண்டவரிலே நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் மன்றாடிக்கொள்வோம். மேலும் நன்றி பலியாக அமிர்தநாதன் இயேசுதாசன் இறைவன் செய்த எல்லா விதமான நன்மைத்தனத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகின்றார். நிஷாந்தன் குடும்பம் ஆண்டவர் செய்த எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்கும் நன்றி சொல்லுகின்றான். மேலும் சாம்சன் விசா கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்கின்றார். பயணம் நல்ல முறையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒருவர் வேண்டுதல் செய்கின்றார். நற்கருணை நாதருக்கு இன்னும் ஒருவர் நன்றி கூறி வேண்டுதல் செய்கின்றார். சஞ்சய் நோயிலிருந்து குணம் பெற்றமைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார். ஜெகானந்தன் யோகா 26வது பிறந்த நாளினுடைய நன்றியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார். பிரேம ரூபன் இறைவன் தந்த கொடைகளுக்காக நன்றி சொல்லுகின்றார். மேலும் 2 குடும்பம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றது. மேலும் ஒருவர் நோயிலிருந்து குணம் பெற்றமைக்காக நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார். மேலும் ஒரு குடும்பம் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நிற்கின்றார்கள். இவர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகின்ற இவர்கள் தொடர்ந்தும் ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர் பாதத்திலே கொடுத்த ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஆண்டவர் கரைவிருக்கத்துடன் செவிசாய்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி கொள்வோம். மேலும் இறந்தவர்களான விஜயகுமார் ரோஸ்மலர்,
மனவல் டன்சன், சஞ்சோன் அரியராசா, பர்னாந்து மனவல், மனவல் மேரி பிள்ளை, அரியராசா சந்திரன், ரோமான் ஆண்டனி, பிரான்சிஸ் ஜேம்ஸ், மடுத்தின் பசிலியார் மரிய துரேசா, எட்வர்ட் யோசிலன், ஜேசிலன், பசிலியார் ரிச்சர்ட், மலாக்கியாஸ் அன்னம்மா, பிரான்சிஸ் எட்மன் ஜான், பிரான்சிஸ் அன்னம்மா, கிறிஸ்துராசா ரஞ்சிதம், பிரான்சிஸ், லூயிஸ் நாயகம், பவளம், பாக்கியநாதர் பாப்பா, பாக்கியநாதர் பவானி, மத்தியாஸ் சவரியான், மத்தியாஸ் மரியம்மா, செபஸ்டி கிறிஸ்துராசா அந்தோனியா பிள்ளை, பிரான்சிஸ் மரியதாஸ், பிரான்சிஸ் ட்ரேசம்மா, மருசலேன் மார்கரெட், யோசப் சுபமாலை, மார்கரெட் ஜான் மேரி, டொமினிக் பிரான்சிஸ் கம்மா, பேக்மன் ஜூட் அல்வின், ரவிக்குமார், மேரி மார்கரெட், நீக்லாஸ் பிரான்சிஸ் மரிய சலோமை, கிறிஸ்தோபர் இந்திராணி, பிளேவியன் மேரி மக்டலின், அந்தோனி பிள்ளை மேரி கிரேஸ், வின்சன் மரிய நாயகம், அந்தோனி பாவிலால், கப்ரியேல் புளோரா மரியா, சாமினி வாஞ்சலிஸ்டா, பேர்டினன் ஃபிலோமினா, எப்ரஹாம் லிங்கன் துரை, அரியநாயகம் எசரா, பாக்கியநாதர் குடும்பம், எமிலியூஸ் ஜான் குயின்டன், அந்தோனி பிள்ளை பங்கிராஸ் ரொசிட்டா, ஜூடா மரிய கொரட்டி, சவரிமுத்து கப்ரியேல், செபஸ்டியான் ரெபேக்கா, கிரஹரி கிறிஸ்தோபர் ஆகிய ஆன்மாக்களுக்காக மன்றாடிக்கொள்வோம். ஆண்டவர் தன்னுடைய பேரிரக்கத்தின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு நிலையான வீட்டை கொடுக்க வேண்டும்னு சொல்லி தன்னோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லி நாங்களும் இந்த பலி வழியாக இவர்களுக்காக மன்றாடிக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிடாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானுதூர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டுதோறும் கொண்டாடும் இத்தவ முயற்சிகளில் மகிழ்வுறும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் பாஸ்காவின் மறை உண்மைகளை நாங்கள் கடைப்பிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைவோமாக. மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றிய அறிவு முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நினைக்கும் இளவேனிற் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கின்றார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்?
உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகின்றது. அதனால் தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல் வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளுடைய அறிவையே நான் விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, பலியே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மாற்றுப் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்க்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமில் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனவும் முறையான பலிகளை விரும்புவீர். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 திருவசனங்கள் 9 தொடக்கம் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும் என்று கூறினார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அருளின் காலமாகிய தவ காலத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த காலத்திலே நாங்கள் இந்த செப தப தான முயற்சிகளோடு வாழ வேண்டும், அதற்காக எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும்னு சொல்லி நாங்கள் இந்த காலங்களிலே அவற்றை பற்றி பெரிதும் நாங்கள் சிந்திக்கிற மனிதர்களாக இருக்கிறோம். இந்த வகையிலே இந்த நற்செய்தி பகுதியும் எங்களுக்கு இந்த செபத்தின் மேன்மையை பற்றி எங்களுக்கு சொல்லுகிறது. கடவுளிடம் நாங்கள் எவ்வாறு நன்றியுள்ளவர்களாக செபிக்கின்றவர்களாக எவ்வாறான மனிதர்களோடு மனநிலைகளோடு நாங்கள் கடவுள் முன்னாலே செல்ல வேண்டும் என்பதை நற்செய்தி எங்களுக்கு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, 2 விதமான மனிதர்கள் போகின்றார்கள். ஒன்று பரிசேயர், இன்னொன்று வரி தண்டுபவர். இந்த பரிசேயர் போய் ஆண்டவருக்கு முன்னாலே நின்று கொண்டு, அன்பார்ந்தவர்களே, அவனுடைய சுபம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆண்டவரே, இந்த மற்ற மனிதர்களை போல, இழிவு நிலையில் இருக்கிறவர்கள் போல, விபச்சாரர் போல, கொள்ளையர் போல நான் இல்லாதது பொருட்டு உமக்கு நன்றி சொல்லுகிறேன். மிகவும் சிறப்பாக இந்த பாவியாகிய வரிதண்டுபவனை போல இல்லாத பற்றி நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். உன்னுடைய சபம் இப்படி அமைந்து விடுகிறது. பிரியமானவர்களே, இந்த பரிசேயனுடைய வாழ்வில் சில சமயங்களில் அவன் நன்மையான காரியங்களோடு வாழ்ந்திருக்கலாம். அவன் முழுமையாக ஒரு நன்மை நிறைந்தவனாக, மற்றவனுடைய வாழ்விலே நன்மை நினைக்கிறவனாக, நன்மையை செய்தவனாக, அள்ளி கொடுத்தவனாக, ஒரு விதமான நல்ல மனுஷனாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவன் கடவுளுக்கு முன்னாலே நின்று விட்ட பிழை என்னவன் சொல்லி சொன்னால், கடவுளுக்கு முன்னாலே நின்று கொண்டு அடுத்தவனை போல நான் இல்லாதிருக்கிறதுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவனுடைய செபம் கேட்கப்படவில்லை. அருமையான சகோதரங்களே, ஆனால் இந்த வரி தண்டுபவன் ஒரு பாவி. ஆண்டவருக்கு முன்னிலையிலே அவன் வருவதற்கு அண்ணாந்து பார்ப்பதற்கு கூட தகுதியற்ற மனிதன். எல்லா விதமான பாவங்களோடும் வாழ்ந்தவன் ஆண்டவருக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு, ஆண்டவரே, பாவியாகி இருக்கிற என்னைக்காக என் மீது இறங்கி அருளும்னு சொல்லி அவனுடைய செபம் போகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரிசேயன் அல்ல, வரி தண்டுபவனுடைய செபமே கடவுளுக்கு ஏற்புடையதாக இருந்ததுன்னு சொல்லுகிறார். இதான் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். சில சமயங்களில் நாங்கள் அள்ளி கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய வாழுகின்றவர்களை கவனிப்போம், நல்லா அள்ளி கொடுப்போம். ஆனால் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எப்போ மற்றவர்கள் பிழை என்று சொல்லி நாங்கள் அதை அந்த நேரத்தில் நாங்கள் நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோமோ, அன்று ஆண்டவருக்கு முன்னாலே நாங்கள் தகுதியற்றோம். நாங்கள் அள்ளி கொடுக்கிறோம், எல்லா விதமான நன்மை சாதனங்களையும் செய்கிறோம், எல்லாரையும் கவனித்துக் கொள்கிறோம், சிறப்பாக கவனித்துக் கொள்கிறோம், அது ஆசீர்வாதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் மற்றவர்களை சந்தேக உணர்வுகளோடு, நாங்கள் மற்றவர்களை குற்ற உணர்வுகளோடு, நாங்கள் மற்றவர்களை பிழையானவர்கள் என்று சொல்லி கண்டு எங்களை நேர்மையானவர்கள் என்று காட்டிக்கொள்ள விரும்புகிறோம் சொன்னால், ஆண்டவர் பார்வையில் நாங்கள் தண்டிக்கப்படவிருக்கிறவர்கள். இதை எங்களுடைய வாழ்வில் முழுமை அறிஞ்சு கொள்ளணும். பிரியமானவர்களே, நான் பாவி, ஆண்டவருக்கு முன்னால் நான் பாவி. ஆண்டவரே, மேல் இரக்கமாயிரும். அதே போல என்னோடு கூட செபிக்கின்றவன், என்னோடு கூட வாழுகிறவன், அவன் மீதும் இரக்கமாயிரும் சொல்லி மன்றாடுகிறவன் நல்ல கிறிஸ்தவன். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி மன்றாடிக்கொள்வோம். அன்பின் தகப்பனே, கடந்த நாள் முழுவதும் நீர் எம்மோடு இருந்து பயணித்து மீண்டும் புதியதொரு நாளில் எம்மை பெயர் சொல்லி அழைத்து நிற்கின்ற உமது அன்பிற்கு நன்றி தெய்வமே. என்றும் உமது அன்பிற்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தகப்பனே, நாம் பரிசேயரை போல மற்றவரை இகழ்ந்து பேசாமல், வரிதண்டுவர் போல பாவியாகி என்மேல் இறங்கியருளும் என்ற உணர்வோடு எம்மை தாத்தியவர்களாக, விசேடமாக மனமாற்றத்தின் காலமாகிய இத்தவக்காலத்தில் எம் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டவர்களாக, உம்முன் எம் உள்ளத்தை வெறுமையாக்கி உம்மிடம் சரணாகதி அடைந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கின்ற தேவனே, தீராத உடலுள்ள நோய்களினால் பீடிக்கப்பட்டு நாளாந்தம் துன்பப்படும்
நோயாளர்களையும் இன்னும் தீய சக்திகளினால் ஆட்கொள்ளப்பட்டு துன்பப்படும் ஒவ்வொருவரையும் மறு தூய திருக்கரத்தினால் தொட்டு குணப்படுத்தியுள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளை நினைத்து மன்றாடிக்கொள்வோம். மிகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் வேண்டுதல்களோடு ஆண்டவரை நோக்கி வந்தவர்கள் அவர்களுடைய வேண்டுதல்கள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் ஆண்டவர் நிறைவாய் கொடுக்க வேண்டும் சொல்லி மன்றாடுவோம். மேலும் எங்களுடைய சுப உதவிகளை கேட்டு நின்றவர்கள், வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள், எங்களோடு வாழுகின்ற பாவிகள், ஏழைகள், பாவ சூழலிலிருந்து விடுபட முடியாமல் தவிப்பவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடிக்கொள்வோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆயிரம் தீபங்கள் ஏந்தி ஆனந்த ராகங்கள் மீட்டி அர்ப்பண பூவாக வந்தேன். அன்பே, நீ என் வாழ்வை பாய். அன்பே, நீ என் வாழ்வை பாய். ஆயிரம் தீபங்கள் ஏந்தி ஆனந்த ராகங்கள் மீட்டி அர்ப்பண பூவாக வந்தேன். அன்பே, நீ என் வாழ்வை பாய். அன்பே, நீ என் வாழ்வை பாய். கவலையும் தண்ணீரும் என் வாழ்வில் தேங்கும், உன் கருணையும் இரக்கமும் என் சோர்வை தாங்கும். கவலையும் தண்ணீரும் என் வாழ்வில் தேங்கும், உன் கருணையும் இரக்கமும் என் சோர்வை தாங்கும். தியாகங்கள் செய்யவும் தீபங்கள் ஏற்றவும், தியாகங்கள் செய்யவும் தீபங்கள் ஏற்றவும், தலைவனே உன்னிடம் நாம் வேண்டுகின்றோம். வரமாக உன்னை கேட்பதெல்லாம் உடைந்த உள்ளத்தை உருமாற்றவே. வரமாக உன்னை கேட்பதெல்லாம் உடைந்த உள்ளத்தை உருமாற்றவே. ஆயிரம் தீபங்கள் ஏந்தி ஆனந்த ராகங்கள் மீட்டி அர்ப்பண பூவாக வந்தேன். அன்பே, நீ என் வாழ்வை பாய். அன்பே, நீ என் வாழ்வை பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திரனுக்காகவும் உமது கையுண்டி பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தூய்மையான உணர்வுகளோடும் மறை நிகழ்வுகளை அணுகி வர உமது அருள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இறை பெற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதால் நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு மது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீரே.
ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் மெதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் நாட்டின் புனிதர் புனித யோசேவாஸ், உலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிறங்கள் தந்தி, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. இனிதாக கனிவாக அருள்வா
தீர்ந்த என் மன்னவா, என்னை தீர்ந்த என் மன்னவா, உன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழ் துணையாள நீ அல்லவா, நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழ் துணையாள நீ அல்லவா, என்னாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா, உன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாய் மூன்றாகி ஒன்றானவா, முதலாகி முடிவாகி முழுதான அன்பாய் மூன்றாகி ஒன்றானவா, இனிதாக கனிவாக அருள் வாழ்வில் இருக்கான் என்னை தேர்ந்த என் மன்னவா, என்னை தேர்ந்த என் மன்னவா, உன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, உன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. வரிதண்டுபவர் தொலைவில் நின்று தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும் என்றார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவாவும் அருள் கொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிட உம்மை வேண்டுகிறோம். உண்மையான வணக்கத்துடன் அவற்றை கொண்டாடவும் என்றும் பற்றுறுதி உள்ள மனதோடு அவற்றை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு நிறைய ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழ தூண்களுமாய், மாண்புயரேழ தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா பாதுகாத்தானுனையே பரம
மன் பாவநிழலை அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே தாயுதரம் நீ தரித்திடவே தனதோராமல தளமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.